ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு ஈஸியான டெசர்ட் ரெசிபி, அப்புறம் ஹோம்மேட் மசாலா டிப்ஸ், அப்புறம் வந்து ஷாப்பிங், இதெல்லாம் தான் அந்த விளாகில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்களை தேடி வரும். இப்போ நம்ம ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பார்த்துடலாம். முட்டை தோசை தான் பார்க்க போகிறோம். அது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரையோ இல்லை ஒரு துணியை வச்சோ நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. தோசை சுடும்போது தோசைக்கல் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இப்போ நல்லா கலக்கிட்டு தோசையை வந்து ஊற்றிடலாம். ரொம்ப ஹீட் ஆகிட்டுனா உங்களுக்கு தோசை இந்த மாதிரி நல்ல பெருசாக உங்களுக்கு நல்லா தேய்க்கிறதுக்கு வராது. அதனால கொஞ்சம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி நல்லா தோசை சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா மெதுவாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. ஆனால் வந்து சின்ன சின்ன டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு முட்டை தோசை கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து விட்டுட்டு இதுக்கு மேலே உள்ள அந்த முட்டையை வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி அந்த தோசையில் எல்லா பக்கமும் அந்த முட்டை படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி எல்லா பக்கமும் படணும். எந்த இடத்துலையும் மாவு தெரியாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் தோசை ஃபுல்லாக அந்த முட்டையோட இது ஃபுல்லாக போய் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இல்லைனா ஒரு சைடு வந்து முட்டை இருக்கும், இன்னொரு சைடு வந்து நார்மல் தோசை மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இந்த ஓரங்கள்லாம் லைட்டாக அப்படி எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தோசை ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நல்ல பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கேரட் இருந்தால் கூட துருவி போட்டுக்கோங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு நல்லா அமுக்கி விடுங்க. அப்படின்னா தான் அந்த வெங்காயம் கொத்தமல்லி இலைலாம் அந்த தோசையோடு சேர்ந்து நல்லா செட் ஆகும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசையும் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஜீரகப்பொடியும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு சைடிஷ் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அது அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நீங்கள் திருப்பி போடாமல் அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு திருப்பி போடணும் அப்படின்னா ஒரு 2 செகண்ட் திருப்பி போட்டு உடனே எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த தோசையை நீங்கள் வெறுமனையாகவே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சட்டுன்னு ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிடலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா 1-2 தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டை வந்து தோலோடு எடுத்துக்கோங்க. அதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைடிஷ்க்கு. இப்போ இந்த நல்லெண்ணெயில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் வேகட்டும். ரொம்ப வெந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு நல்லா இதை கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் வந்ததும் இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்கு 3 பொருள் தான் தேவை. பூண்டு, மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணுங்கள். ரீஃபைண்ட் ஆயிலில் ட்ரை பண்ணாதீங்க. தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய், இது ரெண்டுக்கும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை வந்து சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது இந்த மில்க் பிக்கீஸ் பிஸ்கட்டை வச்சு நம்ம சூப்பரான ஒரு டெசர்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 பாக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட்டில் எனக்கு 4 பீஸ் இருக்குது. இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. க்ரீம் பிஸ்கட்டாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர்,
அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 கப் பால் சேர்த்துக்கிறேன். 2 கிளாஸ் பால் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீமு இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் சூப்பராக இந்த மாதிரி நீங்கள் க்ரீம் செய்யலாம். ரொம்ப 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 நல்லாயிருக்கும் இந்த மாதிரி க்ரீம் செஞ்சீங்க அப்படின்னா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த பாலை வந்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் பக்கத்துலேயே இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கனால கெட்டியாகிடும். இந்த மாதிரி லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த திக்னஸ் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தெரிஞ்சோன்னா ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுருந்தா கூட உங்களுக்கு வந்து அடி பிடிச்சி ஒரு மாதிரி கலர் மாறி போயிடும். அதனால் கொஞ்சம் திக்காக ஆரம்பித்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ வந்து இது ஹோம்மேடு டூட்டி ஃப்ரூட்டி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து இந்த பிஸ்கட்டை வந்து நல்லா திரித்து எடுத்து வச்சுருந்தோன்னா மிக்சியில் அதை எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக பால் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் எனக்கு அந்த பவுட்ராகவே இருந்துச்சு கடைசியாக. அதனால் இதை நல்லா திரிச்சதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடியில் செட் பண்ணிக்கோங்க. அப்போனா ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். இது உங்களோட இஷ்டம் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம், இந்த மாதிரி கிஸ்மிஸ் பழம், அந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம செஞ்சு எடுத்து வச்ச க்ரீமை வந்து இப்படி கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. மொத்தமாக ஊற்றிடாதீங்க. மொத்தமாக நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா அது லேயர் மாதிரி உங்களுக்கு நல்லா வரும். மறக்காமல் அந்த பிஸ்கட்டில் கொஞ்சம் பால் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் செட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பிஸ்கட் வந்து கொஞ்சம் ராவாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால் மறக்காமல் பிஸ்கட்டில் கொஞ்சம் பால் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி வச்சு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் இந்த க்ரீம் லேயர் வந்து போட்டுடலாம். நம்ம இஷ்டம் தாங்க, எத்தனை லேயர்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இதில் நீங்கள் சாக்லேட் சாஸ் இல்லைனா சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நான் மேலே வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பிஸ்கெட்ஸை வந்து சும்மா அழகுக்கு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ லேயராக வந்திருக்குன்னு. ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எந்த பிஸ்கெட்டில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இதே மெத்தடில். க்ரீம் பிஸ்கெட்னால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இதை இப்போது ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்புறம் ஈவினிங்காக கிளம்பி கொஞ்சம் நாங்கள் வெளியில் போனோம். பீச் பக்கம் போனோம். பீச் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பொழுதுபோக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீச் பக்கத்தில் வந்து அவங்க சாப்பாடையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா பார்பிக்யூ மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் ஹோம்மேட் மசாலாஸ் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஜீரகமும் மிளகும் நான் எப்போதுமே வந்து ஹோம்மேடில் தான் திரிச்சுக்குவேன். ஜீரகத்தை வாங்கி இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எல்லா ஜீரகமும் ஒன்று போல் ரோஸ்ட் ஆகி வரும். என்ன தான் நீங்கள் கடையில் வாங்கினாலும் ஒரு தடவை இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப 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 அவ்வளோ மணமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வறுபட்டுருச்சு. கொஞ்சம் நல்ல கலர் மாதிரி வந்ததும் இப்போ இதை அப்படியே இன்னொரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். கெட்டே போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி அடுத்து மிளகையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில். அதனால நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதையும் பண்ணணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா சூடாகி
கொஞ்சம் டார்க் பிளாக் கலரில் வரும், அவ்வளோதான். இப்போ இதையும் நல்லா ஆற வச்சு நம்ம பொடி பண்ணிக்கலாம். முதல்ல ஜீரகத்தை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் கலரே எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் இருக்குது பாருங்கள். இதுவே நம்ம கடையில் வாங்கினோம்னா இந்த கலரில் இருக்காது. அடுத்து மிளகையும் இதே மாதிரி நம்ம திரித்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வெளியிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். ஆனால் மறக்காமல் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கண்ணாடி பாட்டில் ரொம்ப க்ளீனாக ஒரு லைட்டாக கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஷாப்பிங் வந்துட்டோம். பார்த்தீங்களா ஆப்பிள்லாம் எத்தனை வெரைட்டியாக இருக்குன்னு அப்படின்னு எனக்கு நிறைய விதவிதமாக வச்சுருப்பாங்கங்க. அதெல்லாம் நமக்கு பார்த்தா இதெல்லாம் என்னன்னே பேரே தெரியாது அப்படி இருக்கும். அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணியும் வச்சுருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் அதை வாங்கிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக குக் பண்ணிடலாம். ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் நிறைய வித்தியாசமாக வச்சுருப்பாங்கங்க. அங்கே நிறைய காய்கறிகள் வித்தியாசமாக எல்லா நாட்டில் இருந்தும் அங்கே வரும். ரேட்டும் அதுக்கு தகுந்தாப்புல இருக்கும். சில காய்கறிகள் ரொம்ப கம்மியாக இருக்கும், சில காய்கறிகள் ரொம்ப கூட இருக்கும். நம்ம ஊர்லேருந்து வரதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கே பாருங்கள் வெரைட்டியாக இருக்குது. ரெட் கலர், பிளாக் கலர், அப்புறம் நார்மல் அந்த எல்லோ கலர் மாதிரி உள்ளது. அப்புறம் உங்களுக்கு முக்கியமான ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஊர்லலாம் கத்தாழை வந்து சும்மாவே கிடைக்கும், அங்கங்கே வளர்ந்துருக்கும். இங்கே அதையும் ரேட் போட்டு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 ரூபா ரேட்டு போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் லெமனோட இலை, அப்புறம் தக்காளி, கீரை இதெல்லாமே இங்கே கிடைக்கும். எல்லாமே நம்ம ஊரில் உள்ள திங்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஆனால் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன வித்தியாசத்தில் இருக்கும், அவ்வளோதான். பாருங்கள் வெள்ளரிக்காயெலாம் இருக்குது. அப்புறம் அவியல் செய்கிறதுக்கு காய்கறிலாம் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுப்பாங்க. அப்படியே நம்ம வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் இருக்கும், அப்படியும் வாங்கிக்கலாம். முட்டைக்கோஸ்லேயே 2 கலரு இதில் நம்ம ஊர்லேயே கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கேரட் பாருங்கள். லைட் ஒயிட் கலர் கேரட்டு, ஆரஞ்சு கலர், ரெட் கலரு, எல்லோ கலர் கேரட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான காய்கறிகள்லாம் இங்கே நிறைய பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த விளாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சவுதி அரேபியாவில் உள்ள நிறைய இடத்த நம்ம சுற்றி பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு நிறைய இடத்த வந்து விளாக் மாதிரி போடுறேன். பாருங்கள் குடமிளகாவே எத்தனை கலரில் இருக்குன்னு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ரெட் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் மிளகாவே எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்த காய்கறிகளாக இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மாதிரி சவுதியில் நிறைய ஸ்பெஷலான இடங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குறிப்பாக சவுதினாலே ஒட்டகம்தான். அதெல்லாம் நம்ம போகிற வழியிலே நிறைய பார்க்கலாம். அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குங்க, ரொம்ப ஸ்பெஷலான இடம். அதுக்கு அடுத்த வீடியோவில் அந்த இடத்த பற்றின டீட்டெயிலையும் சொல்லி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், அப்படின்னா தான் அதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. அதனால் சீக்கிரமாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ஸ்பெஷலான இடம். அப்புறம் பாருங்கள் இந்த பெரிஸ் ஐட்டம்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஸ்ட்ராபெரிஸ் தான் மேக்ஸிமம் பார்த்துருப்போம். இங்கே ப்ளூபெரி, கிரான்பெரி இந்த மாதிரி நிறைய பெரிஸ் ஐட்டங்கள்லாம் இருக்குது. அப்புறம் ஃபிஷ் பார்த்திங்கன்னா அவங்க லெட்டுக்கு வச்சுருப்பாங்க. இதில் சீலா மீன், கிங் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் நிறைய வித்தியாசமான மீன்கள்லாம் இருக்கும். மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், உடனே வந்திருக்கும். அதை நம்ம பார்க்குறதுக்கு வந்து இப்படி வச்சுருப்பாங்க. இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக மீன் தான். மீனுக்கு அப்புறம் மட்டன், சிக்கன் எல்லாமே இந்த மாதிரி லென்த்தாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டில் உள்ளதும் கிடைக்கும். இந்தியாவில் உள்ள மட்டன், பாகிஸ்தானில் உள்ள மட்டன், இந்த மாதிரி சவுதி மட்டன் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அப்புறம் பாருங்கள் நெத்திலி மீன், நண்டு. அப்புறம் அங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து அந்த தொட்டிக்குள்ளே இருக்குது. அது கூட நம்ம வந்து ரேட்டுக்கு தான் நம்ம வந்து கேட்டு வாங்கி கொண்டு போகலாம். அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. எல்லாமே இங்கே கிடைக்கும். குறிப்பாக ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரேட்டும் நம்ம ஊர் ரேட்டு தான் இருக்கும், அப்படி ஒன்றும் ரொம்ப அதிகமாக இருக்காது. ப்ரானெல்லாம் பார்த்திங்களா, ஆரஞ்சு கலர் ப்ரானு அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து நம்ம ஊர் சால மீன்லேயே கொஞ்சம் பெரிய சால மீன். அப்புறம் இந்த மாதிரி குட்டி மீன்லாம் நிறைய இருக்குது. ஸ்குவிட்லாம் இருக்குது பாருங்கள், கனவா மீன் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்குது. அப்பப்போ ஆஃபர் போடுவாங்க, அப்போது வந்து வாங்கிக்குவோம் இங்கே. மற்றபடி ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு ஒன்று தனியாக இருக்குது, அங்கே போய் வாங்கினா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம், வந்து மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுருந்தோம். இந்த ரெசிபி எடுக்க முடியல, டைம் ஆகிடுச்சு, அதனால் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் பண்ணியிருந்தோம். அது 2 ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக இந்த ரெசிபியும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், தனியாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சு வச்ச டெசர்ட் வந்து ரெடி ஆகிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அது உள்ளேருந்து எடுத்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு வந்து எனக்கு எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு வந்ததும் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அப்புறம் தான் ஐயோ எடுக்க முடியலையேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப சரி இதை எடுத்து வச்சு நம்ம லேயர் இருக்கிறத காமிச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து
ஃபுல்லாக நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ லேயராக சூப்பராக வந்திருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு ஐஸ்கிரீம் கேக் மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்து பண்ண க்ரீம் மாதிரி இருக்காது. ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரியே இருக்கும். இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள். அந்த பிஸ்கட் வந்து உதிர்ந்து விழுதா, இதுவே நீங்கள் அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உதிர்ந்து விழாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா இருந்துச்சு. அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபி. இதை நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்தாங்கன்னா இது கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் கிவ்அவே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளை வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் போய் கலந்துக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணல. நிறைய பேர் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த விலாக் இல்லைன்னா அடுத்த ஒரு ரெசிபி வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.